ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த மாதிரியான கேரக்டர் கொண்டவங்க, புதன் பகவானை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா ராசி அதிபதியே இருக்கிறது இந்த புதன் பகவான் தான். அதனால் அவரை பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னாலும் அது மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத வகையில் தாங்க செய்வாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போகக்கூடிய தன்மை கொண்டவங்களும் இவங்க தாங்க. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்திச்சு முடிவெடுத்துட்டு அதுக்கு பின்னாடியும் சிந்திச்சு பார்ப்பாங்க. ரொம்பவே விவேகமானவங்க, அனுபவசாலியும் இருப்பாங்க. தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு இது எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க சைலண்ட்டாக இருக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. ஆனால் இந்த சைலண்ட்டையே அடிமைத்தனம் அப்படின்னு நினச்சா அது ஏற்றுக்கவே மாட்டாங்க. அன்புக்கு மட்டும்தாங்க கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு இல்லை. கலைத்திறமை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒன்றுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அழகு, அறிவு, பொறுமை இப்படின்னு எல்லா நல்ல குணமுமே இவங்களுக்கு இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரங்களோட பேச்சு பல நேரத்தில் இனிமையாக இருந்தாலுமே கூட சில நேரத்தில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. ஆனாலும் இவங்களோட பேச்சில் மற்றவங்களை காயப்படுத்தவே மாட்டாங்க. எப்பயுமே மற்றவங்க வேற ஏதாவது பேசினாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க ஈஸியாக. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது கம்மியாக தாங்க இருக்கும். இவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாவது பேசி பழக்குவாங்களா அப்படின்னா அதுவும் கம்மி தாங்க. ஏன்னா இவங்க உண்டு, இவங்க வேலை உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதில் தலையிடவே மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க க்ளோஸாக பழகிற ஃப்ரெண்டுக்கிட்டேயே ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்குவாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்ய ரெண்டு பக்கம் நியாயங்களையுமே கேட்டு முடிவெடுக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. காலச்சக்கரத்தில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி இந்த மிதுன ராசிங்க. புதன் பகவானை தான் ராசி அதிபதியை இவங்க கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட ராசி காத்து ராசிங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வமாக செய்யக்கூடியவங்க. பார்க்கறதுக்கு இவங்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலுமே காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மனசில் நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தூங்குற நேரத்தில் கூட எதையாவது யோசிச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டல் செய்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. பண விஷயத்துலையும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க தாங்க. அதனால் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும் இவங்களால. 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வரதுனால பார்த்தீங்கன்னா இவங்களோட அண்ணன் அக்காவை விட தம்பி தங்க கிட்ட தாங்க ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. இது கூடவே உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இறையருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் வீட்டில் மிதுன ராசிக்காரங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப அவங்க கையில் காசு கொடுத்துட்டு போங்க. நீங்கள் போகிற காரியம் நிச்சயமாக வெற்றியாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களிலே 4ஆவது கிரகமாக இருக்கக்கூடியவர் தாங்க இவர். பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாது அப்படின்னு பெருமைக்குரியவர் தாங்க இவர். மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் சரியில்லாத நேரத்தில் கூட இந்த புதன் பகவான் அதை சரி செஞ்சு நமக்கு அருள் செய்யக்கூடியவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொன் அப்படிங்கிறது செல்வத்துக்கு அதிபதியான குருவை குறிக்கிங்க. ஜாதகத்தில் குருவின் பலம் இருக்கிறத விட இந்த புதன் பகவானோட பலம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தாங்க சூசகமாக சொல்லப்பட்டு இருக்குது. கல்வி, கலை இது மாதிரியான வித்தைகளுக்கு அதிபதியே இந்த புதன் கிரகம் தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் அப்படிங்கிறது வேணுங்க. புதன் ஒரு விசித்திரமான கிரகங்க. செவ்வாயை போலவே புதனும் ஒரு ஆதித்ய கிரகம் அப்படின்னு சொல்லலாங்க. ஜோதிட ஆச்சரியமா மிதுனத்துல ஆட்சி பெறக்கூடிய புதன் ஆட்சி வீடான கன்னியில உச்சம் பெறுவாருங்க. மிதுனத்துல நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இது ரெண்டுக்குமே இவரே அதிபதியா இருக்கிறதுனால படிப்பு, பட்டறிவு ரெண்டையுமே மனிதனுக்கு உணர்த்தக்கூடியவர் இவர் தாங்க. புதன் பகவானுக்கு உகந்த கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை தாங்க. அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை கலருங்க. புதன் பகவானுக்கு உரிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமும் கன்னிராசியும். இதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்குங்க. இது கூடவே புதன் பகவானுக்கு அதிதேவதியா மகாவிஷ்ணுவும் பிரதிதி தேவதியா ஸ்ரீமன் நாராயணனும் சொல்லப்படுதுங்க ஜோதிட சாஸ்திரத்தில். புதன் கிழமையில புதன் உரையில புதன் பகவானுக்கு ஆகில்யம், கேட்டை, ரேவதி இது மாதிரி நட்சத்திரங்கள் வர நேரத்தில் புதன் பகவானை வீட்டில் நம்ம விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே வலிமையாக இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு உயரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது.
திருவெண்காடு திருத்தலம் தாங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் புதன் பகவானுக்குன்னு உரிய கோவிலாக அமைஞ்சிருக்குது. இது மாதிரியான சிறப்பு அம்சங்களை பெற்றவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இப்போ இந்த மார்ச் மாதம் கடைசியில் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். மார்ச் மாதம் அதாவது கடைசி வாரமான இப்போ வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சஞ்சாரத்தில் பார்த்தா சூரியன் வந்து மீன ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் வக்கரகதியில் இருக்கிறாரு. மிதுன ராசியில் வந்து சஞ்சரிக்கிறாருங்க அவர். இது தொடர்ந்து 24ஆம் தேதி வந்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு. 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வக்கரகதியும் அடைகிறாருங்க. ரிஷபத்தில் வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறாருங்க. 1ஆம் தேதி வக்கரகதியும் அடைகிறாரு. சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, இப்படின்னு கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்யுதுங்க. அப்போ இந்த மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க. எதிர்ப்புகளையும் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதனை அதிபதியை கொண்டவங்க தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வீண் அலைச்சல்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் கூட இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வீண் அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் தாங்க தேடித்தரும். ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்பு அப்படிங்கிறது அது வீண் போகாதுங்க. கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது மூலிமா நல்ல ஒரு பலனாக தான் உங்களுக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேத்துக்குள்ளேயும் சின்ன சின்னதாக மன வருத்தம், கருத்து வேறுபாடு, சண்டையெல்லாம் இருந்திருக்குங்க. அது எல்லாமே இந்த கடைசி வாரத்தில் வந்து சரியாக போகுது. அதனால் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு உண்டான உறவு கூட ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது இந்த டைமில். அதனால் அன்பு, பாசம், காதல் எல்லாமே அதிகரிக்கும் இந்த மாதத்தில். நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுங்க. எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். சந்திரனின் சஞ்சாரம் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலனெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. அதனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் பகவான் 1ஆம் இடத்துல அமர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா புதுசாக நகைகள்லாம் வாங்கி கொடுத்து உங்கள் மனைவியை நீங்கள் அழகு பார்ப்பீங்க. இது நாள் வரைக்கும் விரோதிகளாக இருந்தவங்க கூட இப்போ ஃப்ரெண்ட்ஸாக மாறி உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதன் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. ரொம்பவே இக்கட்டான நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வந்து ரொம்பவே சீராக தாங்க இருக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. வியாபாரத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்தணும், இல்லைன்னா தொழிலை வந்து வேறு எங்கேயாவது மாற்றணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தடைப்பட்டு இருந்திருக்கலாங்க. ஆனால் இப்போ கடைசி டைமில் வந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் அமைப்போகுது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாங்க. அதுக்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. வியாபாரத்தில் வந்து அதிகமான லாபம் கிடைக்கிறது மூலிமா பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதிகமான பணத்தை நீங்கள் பிஸ்னஸ்லையோ இல்லை ஷேர்ஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்கோங்க. குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. அதனால் இந்த மாதம் வந்து நீங்கள் வேலைக்காக தேடிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு குட் நியூஸ் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக வேலைக்கு அலைஞ்சுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்குமே அதில் வந்து எந்த ஒரு நியூஸுமே கிடைக்கல அப்படின்னா இந்த டைம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தாங்க நடக்க போகுது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய சில மாற்றம்லாம் கிடைக்கலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருப்பீங்க. சுக்கிர பகவான் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால உங்களுக்கு விருப்பமான பெண்ணெல்லாம் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து திருமண பேச்சை வந்து எடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கலாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது கூடவே சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனி கொடுக்குறப்ப யாருங்க தடுக்க முடியும்? அவர் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்க போகிறாரு. வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறந்த ஒரு முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்க போகிறாருங்க. தடைப்பட்ட காரியங்கள் எதாக இருந்தாலுமே அது கரெக்டாக நடக்கும். ராகு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க நம்பி நீங்கள் முதலீடு செஞ்சுக்கலாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. தொழிலில் புதிய யுத்திகளை நீங்கள் வந்து கையாளுறது மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. கேது பகவான் 4ஆம் இடமான இல்லத்தில் இருக்கிறாருங்க. அதனால் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. நிலம் சம்மந்தப்பட்ட வழக்கு விஷயம் ஏதாவது இருக்குது நிலுவையில் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக முடியுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் இருக்குதுங்க. அதனால் இந்த நாளில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரிங்க, இல்லை உங்கள் மனதாக இருந்தாலும் சரி ரொம்பவே நிதானமாக இருங்க. பேச்சுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே வாங்கியிருந்த கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் ஃபர்ஸ்ட்லேயே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலில் ஏதாவது பிரச்சனைலாம் வந்திருக்குங்க. அதாவது கை கால் வலி இது மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே தானாகவே சரியாகி இருந்த இடம் எங்கன்னே தெரியாமல் போக போகுதுங்க. மனசை உறுத்திட்டு இருந்த பிரச்சனை கூட இப்போ சரியாகிடுங்க. அதனால் உடல்லையும் சரி மனசுலையும் சரி ரொம்பவே
ரொம்பவே புத்துணர்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டைம் ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் தேவையில்ல உங்களுக்கு. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள்ள நடக்க போகுது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையா நடக்கும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. கூடவே சிவபெருமானை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.